அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் நெறையா பகிர போறோம். சட்டசபையில நடந்த காரசார விமர்சனம் இத பத்தி நம்ம பேச போறோம். ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் தமிழக பட்ஜெட் மற்றும் விவசாய பட்ஜெட்டை ஏத்துக்கிட்டாங்களா? இல்லையா? அப்படின்றத மிகப்பெரிய அளவுல பேச போறோம். நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய லண்டன் பயணம் இத பத்தி நம்ம பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ட சொல்லுங்க. வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாவே ஆரம்பிப்போம். நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களுடைய குடும்பம் இணைய போகுது. பிரிஞ்சால் தானே இணைவதற்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதனால இத பத்தி 4 வார்த்தை நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் காலையிலே நான் சொல்லிட்டேன். அந்த சந்தோஷமான விஷயத்த நான் வீடியோலயே சொல்லிட்டேன். ரொம்ப பேர் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னன்னு தெரியல. நீங்க ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம அண்ணனோட குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. ரூ. 250 கோடி பணம் கேட்குறாங்க அந்நியார். ஈசிஆர் பில்டிங்க கேட்குறாங்க. பிள்ளைங்களுக்கான பாதுகாப்பு கேட்குறாங்க. அட மூதேவிகளா! தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு அவருதான். இவங்க பூரா வெளியே பேசி பேசி வீணா போய் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. இன்னும் திருந்துறதா இல்லை. ஏன்னா இப்போ நீங்களாம் பேசுனீங்கல்ல, எதிர்கட்சியில் இருந்த திமுகவாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், பொறுக்கித்தனமாக பேசிட்டு எங்கள் அப்பாவோட இருக்கேன். ஒரு நாதாரி ஒருத்தன் பேசியிருந்தான், நான் எங்கள் அப்பாவோட இருக்கேன்னு எங்கே இருக்கிற இதெல்லாம் சொல்லிட்டா இருப்பாங்க. எங்கள் அப்பா ஒருத்தர் அப்பாவை காணான்னு தேடினதுக்கு வலிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட அதை சொல்கிறாரு. எங்கள் அப்பாவை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா. சட்டசபைக்குள்ள நடந்தது தெரியுமா? எங்கள் அப்பாவை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், 4ஆம் தர அரசியல்வாதிகளே, அப்பா மகன் உறவெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள கிடையாது. ஏன்னா உங்கள் அப்பா மட்டும் சொத்தா சட்டமன்றம்? அவங்க அப்பா தேடிட்டு எங்கள் அப்பா எங்கே இருக்காரு, எங்கள் அப்பா இருக்காருன்னு கேட்டுவிட்டாங்க. அப்படிலாம் இல்லை. கேட்க வேண்டியது அவர் கேட்டது வேற. குற்றமுள்ள நெஞ்சு குறு 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 குறுன்னு குறுகுறுக்குன்ற மாதிரி கொய்யாலே உனக்கு குறுகுறுக்குதுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அவர் கேட்டது ஒரு அப்பா தமிழ்நாட்டோட அப்பாவை காணான்றாங்கப்பா அப்படின்னு கேட்டார். உங்கள் அப்பாவை காணான்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் உங்கள் அப்பான்னு நீ அவங்க நாய் நினைக்குமா? ஒரு பழமொழியே சொல்லுவாங்க கிராமத்துல. இல்ல இது உண்மையிலேயே பழமொழிங்க. நாய் நினைக்குமா? ஒருத்தர் வீட்டுல வளர்க்குறாங்கல்ல, அவங்க வீட்டுல வளர்க்கத்தானே செய்வாங்க நாய்னா. அந்த நாய் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா சாப்பாட்டு தட்டுல நிறைய இருக்கும்போது சாப்பாட்டுக்கு ஓனர் சாப்பிடும் போது அள்ளுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அள்ளும் போது அந்த நாய் நினைக்குமா, அல்ற சோறுலாம் நமக்காகத்தான் அல்றாங்க அப்படின்னு. இந்த பழமொழிதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படி இவங்க நினைச்சது எல்லாமேங்க அப்படியே நேர்மாறாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னல் செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இந்த திருக்குறளை இன்னைக்கு ஒருத்தல் அவர்னால என்ன வேணாலும் செஞ்சு விட்டுரு அப்படிதான் செய்யணும். இன்னல் செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படின்றது குறள். ஆனா இப்ப நாங்க சொல்றோம், இன்னல் செய்தாரை ஒருத்தர் அவர் நாண என்ன வேணா செய்துவிடு. இப்போ அப்படி ஆகிப்போச்சு. இவனுங்களை ஒரு குழப்பத்தில் மண்டை குழம்பி போய் பதவியும் போச்சு, கையில் அப்பா தெரியாமல் ஒளிச்சு வச்சிருந்த பணமும் போக போகுது, எல்லாம் முடிஞ்சு ஜெயிலுக்கும் போக போறோன்ற பயத்துல. இன்னைக்கு எனக்கு முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசினார் தெரியுமா? நீங்க சோசியல் மீடியாவை கையில எடுத்துக்கிட்டு எங்களை தப்பா பரப்பிட்டீங்க, அதனால நாங்க எதிரில் உட்காந்துருக்கோம், நீங்க ஆளுங்கட்சியில உட்காந்துருக்கீங்கன்னு. உடனே அதுக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்களுடைய பதில பார்க்கணும். மக்களே, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியாவை மட்டும் நீங்க நம்பினாலதான்ப்பா ஓரமா உட்காந்துருக்கீங்க, நாங்க மக்களை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பதிலடி கொடுத்திருந்தாரு. நம்மளால சோசியல் மீடியாவை நம்பினா இவனுங்க சாமியே இல்லைன்ட்டு இவனுங்க எந்த மீடியா நம்பினாங்க தெரியுமா? சோசியல் மீடியாவை நம்பினாங்க. எந்த சாமியை போய் பார்க்கலாம், எந்த சாமியை போய் கும்பிடலாம், எந்த சாமி நமக்கு வரம் கொடுக்கும். நம்ம நாளைக்கு தான் ஓட்டு போட போறோம்னு வைங்களேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பரப்புரை டைம் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் யூடியூப் வலைதளங்கள்ல பூரா திமுக விளம்பரம். இதை விட பெரிய கோடிக்கணக்கில் இறக்கிட்டாங்க. ஒரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா? எங்கள் சேனலில் முழுக்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அண்ணாவோட சேனலாக தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பளுக்கு இல்லாமல் ஓட்டிட்டு நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உறவுகள் கேட்குற அளவுக்கு விளம்பரம் போட்டாங்கன்னா பார்த்துங்க. ஏன்னா ஏக்கா நான் தம்ப்லைன்ஸில் விஜய் அண்ணா போட்டோவை பார்த்துட்டு வீடியோ டச் பண்ணுனா என்னன்னாக்கா இவன் பேசிக்கிட்டே இருக்கான், வெறுப்பா இருக்குக்கா வீடியோ பார்க்க. வீடியோவை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு 10 பேர், அக்கா உங்க வீடியோவை தொட்ட உடனே ஸ்டாலின்
ஸ்டாலின் வராருக்கா அப்படின்னு அதோட நான் நினைச்சேன் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டாலின் தான் விளம்பரத்தை அமர்த்தி வர்றாரு, வச்சிருவோமா அப்படின்லாம் யோசிச்சோம். ஸ்டாலின் தான் வர்றாரு, ஸ்டாலின் தான் வர்றாரு. என்ன அந்த மாதிரி அது சோசியல் வந்தாருல. மீடியாவை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த இந்த ஸ்டாலின் அவர்களுடைய முன்னாள் அரசு இன்னைக்கு நம்மள சொல்றாங்க என்னமோ நம்ம விளம்பரம்லாம் பண்ணோம், நம்ம ஏதாவது விளம்பரம் முழுக்க பண்ணோமா, முழுக்க விளம்பர மாடல் அரசு அப்படின்னா அது வந்து திமுக தான். திமுக தான். இன்னைக்கு ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டின அரசு அப்படின்னா அது திமுக. அந்த ஸ்டிக்கரை சுரண்டி எடுக்கிறதுக்கே நம்ம பள்ளியெல்லாம் பட்டாத இல்ல பாடுபட்டிருக்காங்க. ஸ்டிக்கர்னு சொன்னதே இன்னைக்கு திமுகன்ற ஆமா. வார்த்தைக்காக, திமுக கட்சிக்காக தான் உருவாக்கப்பட்டதே ஸ்டிக்கர். இன்னைக்கு அம்மா அவர்களுடைய சட்டமன்றத்துல- ஜெயலலிதா அம்மாவுடைய முக்காவாசி திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. ஆமா. முக்காவாசி திட்டத்தை அப்புறப்படுத்திட்டாங்க. ஆ. ஜெயலலிதாவுடைய அம்மாவுடைய இன்னைக்கு அந்த தெரியுமா? உணவகமா இருக்கட்டும், அம்மா தண்ணீரா இருக்கட்டும், அம்மா சிமெண்டா இருக்கட்டும், அம்மா நிறைய விஷயங்கள் அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொன்னு சொல்லவா? இன்னைக்கு சட்டமன்றத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, வாய்க்கூசாம பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கம் தென்னரசு அப்படின்னு ஒருத்தர், உங்களுக்கு நல்லா தெரியும். அது போக அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர் இன்னைக்கு சொல்றாரு, உண்மையிலே உங்க வாயின் நாக்கெல்லாம் அழுகி தான் போயிடும். 5 வருஷமா கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காம வீட்டுக்குள்ள எதையோ சேர்த்து 9 ஓட்டைகளையும் பொத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாதுன்னு உட்காந்துருந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு நீங்க என்ன பூராத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, இது வந்து என்னது இந்த நம்ம காலை உணவு திட்டம், அம்மா உணவகம், அந்த திட்டத்தை வந்து இப்படி செயல்படுத்திட்டீங்க, அதுக்கு பட்ஜெட் இப்படி ஒதுக்கியிருக்கீங்க, பட்ஜெட் ஒதுக்குனதை பற்றி நீ பேச வந்தீங்களே அக்னி கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. 5 வருஷம் ஃபோட்டோல இருந்து ஃப்ரேம்ல இருந்து அங்கே இருந்த ஜாமான் செட்டு வரைக்கும் அள்ளிட்டு போனாங்கல்ல திமுக காரங்கன்னு சொல்லி, அதை கேட்க துப்பு இல்லை. இப்போ அதை எடுத்து நடத்தி அம்மாவோட பேரை வெளியில் கொண்டுட்டு வந்து இது ஏழைகளுக்கான திட்டம், இந்த பேரை கூட மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி செயல்படுத்திக்கிட்டு இருக்க வெற்றி தலைவரை நீங்களாம் தலையில் தூக்கி வச்சு ஆட வேணாமாயா? என்னையா இப்படி இருக்கீங்க? போங்கயா, உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்குது. இன்னும் இதுதான் உங்கள் அரசியலா? இதுதான் நீங்களா? இப்படி தான் இருந்திருக்கீங்களா? ச்சே, கேவலம், வெக்கம். இதை நீங்கள் எப்போ கேட்டிருக்கணும்? திமுக ஆட்சிக்கு வந்து 2 நாளில் உங்கள் போர்டை பூரா பிடுங்கி போட்டு வேணாலும் கூட என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது, உங்களுக்கு முகத்திரையை கிழிக்கிற மாதிரி அதை போட்டு வரேன். எப்படி கிழிச்சாங்க தெரியுமா? ஒவ்வொரு இடத்துல எப்படி ஜாமான் சட்டை அள்ளிட்டு வந்து வெளியில் போட்டாங்க, எவ்வளோ கேஸ் எடுப்பு உடைச்சாங்க, எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்போல்லாம் எல்லாத்தையும் 5 புலங்களையும் அடக்கிக்கிட்டு தானே உட்காந்துருந்தீங்க. 9 ஓட்டைகளையும் அடக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பாட்டி பண்டு, ஆமாம், அது வந்து பாட்டி பண்டில் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்கள் தலைவர் நீ பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அண்ணே எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து பேசுகிறாரு. அண்ணே உண்மையிலேண்ணே நீங்கள் பண்ணின ஒரு மாபெரும் தவறு என்ன தெரியுமா? தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு உங்களை உள்ள விடலை, அவ்வளோதான். இல்லைன்னா வந்து அமைச்சிருப்பீங்க. இல்லை இப்போ என்னன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற விஷயத்தில் திமுக இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க இந்தியாவில். முதல் இடத்துல ராஷ்டிரிய ஜனதா தளம், ஏன் எனக்கு கேட்டால் பிஜேபி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளியில் வராது. ஆனால் இன்னைக்கு திமுக வெளிப்படையாக ஒயிட் மணியில் 184 கோடி ரூபாய் நிதி வாங்கி இன்னைக்கு வந்து முதல் இடத்துல இருக்காங்க. நிதின்னு சொல்றதா பார்ட்டி ஃபண்ட்னு சொல்றதான்றதெல்லாம் தெரியல. இதுல வேற நம்ம முதல்வர் சொல்லிட்டாருன்னா உடனே நாங்க அதெல்லாம் வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட அசிங்கப்பட்டிருக்காங்க. புஷி ஆனந்த் இல்ல புஷி ஆனந்த் அவர்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அவருடைய துறையில பாத்தீங்கன்னா நீங்க இத்தனை % கமிஷன் வாங்குறீங்கன்னு சொல்லி முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் படுபயங்கரமா வந்து அசிங்கப்பட்ட சம்பவம் எல்லாம் இன்னைக்கு வந்து சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட்டு, சட்டசபையவே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்னா போர் அடிச்சு போகும். நம்ம அப்படியே ஏன்னா இன்னும் 1 மாசம் அசிங்கப்படுவாங்க. இன்னைக்கு இல்ல, இன்னும் 1 மாசம் இருக்கு. 8ஆம் தேதி வரைக்கும் அசிங்கப்பட போறாங்க திமுக. ரைட்டு, சந்தோஷமான விஷயம் நடந்தது. ரைட்டு, இப்ப அதை பத்தி நம்ம பேசுவோம். இவ்வளவு நாள் நம்ம மேல கேள்வி, அலிகேஷன், என்னப்பா நீங்க குடும்பத்தோட இல்லை, நீங்க எப்படி தமிழ்நாட்டை பார்க்க போறீங்க, நீங்க தமிழ்நாட்டு மக்களை பார்க்க போறீங்க, நீங்க உங்க மனைவியோட இல்லை அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து லைட்டை பிடிச்சி பார்த்து விளக்கடிச்சு பார்த்து புருஷன் பொண்டாட்டி இருக்காங்களா இல்லையா, இல்லை இவங்க சேர்ந்து வாழ்றாங்களா சேர்ந்து வாழலையா, இங்கடா நம்ம அப்பா காணான்னு தேடி தெரிஞ்சோம், இந்த ஆள் பொண்டாட்டியா காணான்னு தேடி தரானான்னு சொல்லிட்டு கூக்கரை போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் மூஞ்சில மிளகா அரைச்சு இல்ல எனக்கு அதை பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். சட்டசபையில அப்பாவை காணோன்னு சொல்லி முதல்வர் விஜய் அண்ணா சொன்னாரு. ஆனா அதே நாள் அன்னைக்கு செங்கல்பட்டு கோர்ட்டுல கணவனை தேடும் மனைவின்னு சொல்லி உதயநிதி பதிலடின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அதுக்கு பதிலடி விதமா தான் அதே
செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா ஆஜரான சங்கீதா மேம் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அதே நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதா மேம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு என்னுடைய கணவர் தான் வேணும், நான் விவாகரத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சமரச தீர்வுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. உண்மையிலே திமுகவினருக்குலாம் நெத்தி அடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எங்கள் குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். 1000 குடும்பங்களில் பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு திமுக காரங்க மாதிரி பொண்டாட்டிகளை கை கழுவிட்டு விட்டு போறவர் கிடையாது நம்மளுடைய முதல்வர் விஜய் அண்ணா. இதை எல்லாருமே உணரணும். இன்னைக்கு தேர்தல் வருது, தேர்தலுக்கு பல பஞ்சாயத்து வரும், சொத்து பிரச்சனைலாம் ஏகப்பட்டது இருக்க தான் செய்யும். எல்லாரும் ஒரிஜினல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ ஆடிட்டிங் படி அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற கணக்கு வழக்குப்படி நிறைய இருக்கு. அதனால அதெல்லாம் தாண்டி குடும்பத்துக்கான ஒரு பய எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒருவேளை இவங்க நம்மளுடைய குடும்பத்தை வச்சு மிரட்டுவாங்களோ? ஏன்னா நீங்க முதல்வர் விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான மிரட்டல்கள் அதிகமா வந்திருக்கு. எப்படி அவர் உங்க கண்ணு முன்னாடி குடும்பத்தை வச்சுக்கிட்டு நல்லபடியா இருக்க முடியும்னு காட்ட முடியும்? இல்ல. இத பத்தி சொல்லி 2வது நீங்க இத நல்லா உற்று நோக்கி பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு கணவன், மனைவி, குழந்தைங்களோட தலைவர் விஜய் இருக்காருன்றத இந்த தீய சக்திக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, த்ரெட்டிங் பண்ணியிருப்பாய்ங்க. எந்த அளவுக்கு இறங்கி கேவலப்படுத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இறங்கி அண்ணனை அசிங்கப்படுத்துனாங்கன்னு தெரியும். எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் தீவிரமா கேவலமான பிரச்சாரம் பண்ணுனாங்கன்னு தெரியும். அண்ணனை பிரச்சாரத்துக்கு போக விடாம எவ்வளோ தூரம் முடக்குனாங்கன்னு தெரியும். இந்த கரூர் சம்பவம்லாம் நம்ம இப்போ பேச முடியல. ஏன்னா அது உச்சநீதிமன்ற சிபிஐ வழக்கில் இருக்கிறதுனால, இல்லைன்னா பேச முடியாமல் இருக்கோம். இல்லைன்னா நாவை அடக்கிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இவங்க வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்தில், ஏன்னா அங்கே பார்த்த சாட்சிகள் நமக்கு கூறுனது, நம்ம கேட்டது, கண்ணால் பார்த்த வீடியோக்கள்ஸ் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவர் பண்ணினார், இவர் அவ்வளோதான்ப்பா, எட்டு கட்டி பேசுப்பா, எடுத்து அடிச்சு விடுங்கடா, அதுக்குள்ளே மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள்லாம் இப்போ மறக்கிற மாதிரி கிடையாது. என்னைக்காவது சட்டமன்ற நிகழ்வுகளை, பட்ஜெட் கூட்டத்தொடராக இருக்கட்டும், சட்டமன்ற நிகழ்வாக இருக்கட்டும், எதையாவது பார்த்துருக்கோமா? இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 3.5 மாசமா சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? விஜய் அண்ணன் எங்கே போகிறாரு? விஜய் அண்ணனை சுற்றி என்ன நடக்குது? மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? இது மக்களுக்கான அரசா நடக்குதா? லஞ்சம் கேட்குறாங்களா? இல்லை லஞ்சம் கேட்கலையா? இன்றைக்கி ஒரு கான்ஸ்டபிள் ஒரு 2 வீலருக்கு ஃபைன் போடுறாங்களே தவிர லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னால் நிரூபிக்க முடியும். அப்படி உங்கள் ஊரில் யாராவது லஞ்சம் கேட்குறாங்கன்னா வீடியோ எடுத்து போடுங்க, நான் என் சேனலில் போட்டு விட்றேன். இதை விட்டுட்டு நீங்கள் 3% கொடுத்தா தான் இப்போவும் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்கட்சியை சேர்ந்த அவர் மதிமுகலேருந்து போனவர், அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. பேர் என்ன? இல்லைம்மா, வைகோட்டேருந்து போனார்ல வழக்கறிஞர், அவர் பேர் இல்லைப்பா, இப்போ இன்னைக்கு உதப்பட்டார்ல, நிறைய பாட்டி பண்டெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு 3% நீங்கள் கொடுக்க வேண்டியன்னு அண்ணன் செங்கோட்டையன் எந்திரிச்சு பதில் சொன்னார்ல. ரகுபதிக்காரர், திருமயத்துக்காரர், அவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துக்காரரு. அண்ணன் வைகோ அண்ணன் கூட இருக்கும்போதுலேருந்தே அவருக்கு தெரியும். வைகோ அண்ணன்ட்ட சேர்ந்த உடனே திருப்பத்தூர் தொகுதி அவர் தான் நின்னார். ரொம்ப கேவலமாக தோற்று போயிட்டார், அழுதுகிட்டே போனார். அதெல்லாம் பழைய கதை. ஆமாம், அப்போல்லாம் நம்ம வீட்டில் வைகோட அரசியலை தோக்கடித்தது எல்லா ஓரமுமே இருக்குது. அப்போ அண்ணன் கண்ணப்பண்ணன் ஜெயிச்சு வந்திருந்தார். அண்ணன் செங்கோட்டையன் அப்போ போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இப்போது கண்ணப்பண்ணன் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க, ரொம்ப ஒற்றுமையானவங்க. யார்? கண்ணப்பனும் வரும். ஆனால் இன்னும் பழைய ஞாபகத்தில் ரகுபதி என்ன பண்ணிட்டாரு, 3% கொடுத்தாதான்ப்பா வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணன் செங்கோட்டையன் எழுதுறானே இவர் நம்ம புசி ஆனந்த் பட்டார்னு எந்திரிச்சாரு, டமால்னு விடிச்சிட்டாப்ல. என்னையா நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, அவனா காசு வாங்கினான்னு நீ ஆதாரத்தோடு நிரூபி, இப்போ சட்டையை பிடிச்சி அவனை வெளியில் தள்ளி விட்டுருவான். நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சி நடக்கலப்பா, டிவிக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பழைய ஆட்சி நடக்குதுன்னு நினச்சி தூக்கத்திலே இருக்கீங்க. எந்திரிச்சு வாங்க, ஆட்சி மாதிரி 6 மாதம் ஆக போகுது, 3 மாதம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி உடச்சி விட்டாப்புல. பழைய ஆட்சியில் தாங்க 3%, 30% கமிஷன்லாம் வாங்கினாங்க. அதே நினப்பில் இன்னும் இருக்கீங்க. ஆனால் ஆட்சி மாறிடுச்சு, காட்சி மாறிடுச்சு, ஆனால் நீங்கள் மட்டும் மாறலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிதானே? நிறைய இன்னைக்கு மூக்கறுபட்டாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இன்னும் நிறைய பார்க்க வேண்டியலாம் இருக்கு மக்களே. அதனால நாளைக்கு என்ன நடக்குன்றத நாளைக்கு சுவாரஸ்யமா பேசுவோம். மறக்காம இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை சொல்லிருங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டை சொல்லிட்டீங்கன்னா, 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.